பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்திய நாட்டிற்கு முன்பு ஜெபிப்பதற்கு முன்னாடி நம்மையும் இந்த நாட்டை உலகத்தை ஆட்சி செய்கிறவர் எல்லாம் விண்ணக தந்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எல்லாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை பற்றி ஆழமாக படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அன்புக்குரியவர்களே, இந்த சாதாரண ஜெபம் என்று நினைக்கிறோம். நான் முன்னாடியே முன்னுரையில் சொன்னேன், எங்கள் என்று சொல்லுகிற விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை. அப்போ எங்கள் என்கின்றது அதற்கு அர்த்தமே நம்முடைய மட்டுமல்ல, எல்லாரும்னா எப்படி? எல்லா படைப்புகள் மட்டுமா? இல்லை, நம் எதிரிகளும் இந்த எங்களில் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எங்கள் தந்தைன்னு சொல்லும் பொழுது நமக்கு பிடிச்சவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆண்டவர் சொன்னார். நல்லவங்க மேலேயும் தீயவர்கள் மேலேயும் நான் மழைப்பொழி செய்கிறேன், கதிரவனை உயிர்த்தெழச் செய்கிறேன் என்றால், சரி, கதிரவனை அவர்கள் மீது நான் அவர்களுக்கு தருகிறேன் என்றால், நான் எல்லாரையும் நமக்கு ஆண்டவர் ஒன்றா சேர்க்கிறார். அதனால் அன்புக்குரியவர்களே, எங்கள் தந்தை, பிரைஸ் தி லார்ட், அவர் எங்கே இருக்கிறாராம்? விண்ணுலகில் இருக்கிறவர். யார் இந்த மண்ணகத்தை படைத்தவர்? விண்ணக தந்தை தான் மண்ணகத்தை படைத்தார். அப்போ அகில உலகங்களையும் ஆட்சி செய்கிறவர் நம் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பாவுக்கு மேலே இருக்கிற பாசத்தை எப்படி இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. நம்ம அப்பா அனைத்தையும் ஆட்சி செய்கிறவர், என்றென்றும் உள்ளவர், அனைத்தையும் ஆட்சி செய்கிறவர். அழகாக காலையில் பாடின ஒரு பாட்டு, என்ன பாட்டு? என்றென்றும் இல்லை, அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே உமக்கு ஆராதனை. அகிலத்தை ஆள்பவர் என்ன இந்தியா ஆளமாட்டாரா என்ன? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவருக்கு எதிராக எத்தனையோ பேர், அரசர்கள், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கடந்து வந்தாங்க. யாருமே இப்போ காணாமல் போயிட்டாங்க, யாருமே இல்லை. நீரோ சக்கரவர்த்தி பெரியவன், எல்லாத்தையும் அழித்தான். கொன்று கொண்டு இருக்கும் பொழுது, அழித்து கொண்டு இருக்கிற பொழுது அங்கே வீணை மீட்டிக்கொண்டு இசைத்து ரசித்து கொண்டு இருந்தான். காணோம், அந்த அரசே இல்லாமல் போச்சு. கொன்று குமித்தார்கள், கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பார்த்தாங்க, புலிக்கும் சிங்கத்துக்கும் உணவாக போட்டு பார்த்தாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம் துன்பங்களை அவர் கொடுத்தார்களோ, அந்த இரத்தத்தினால், என்ன சொல்லுவோம், மறைசாட்சியின் இரத்தத்தால் வளர்கின்ற திருச்சபை. எவ்வளவுக்கு எவ்வளவு காயப்படுத்துகிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவருடைய வல்லமையும் அவர்களது மக்களும் இன்னும் சாட்சியமாக கடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று நாம் ஏதாவது விதத்தில் இயேசுவின் பெயரால், கிறிஸ்துவத்தின் பெயரால் காயப்படுகிறோம் அல்லது அப்படிப்பட்ட செய்தியை கேட்கிறோம் என்றால், கிறிஸ்துவம் இந்த மண்ணில் இன்னும் ஆழமாக வேரூன்றி வளரப்போகிறது என்பது வரலாற்றில் இருந்து நாம் பார்க்கின்ற உண்மை. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் வாழ்கிறோம் என்றால் ஆன்மீகத்தில் தளர்வுற்று கொண்டிருக்கிறோம் என்று பொருள். எங்கு இயேசுவிற்காக ரத்தம் சிந்தப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் துன்புறுத்துகளை சந்திக்கிறோமோ, இந்த விண்ணக தந்தையின் பெயரால், ஒரே இறைவன் மீது உள்ள நம்பிக்கையால், இந்த மூவொரு இறை பிரசனத்தை மையப்படுத்தி காயங்களும் துன்பங்களும் ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் கிறிஸ்துவம் வளர்கிறது, இயேசுவின் புகழ் பறைசாற்றப்படுகிறது. வீட்டில் உங்களுக்கு இப்படி காயப்படுறீங்களா? உங்கள் குடும்பத்தில் ஏதோ பெரிய ஆசீர்வாதம் கடந்து வருது. ஏன் கோவிலுக்கு போகிற திட்டுறாங்களா? ஏன் ஜெபிக்கிறன்னு இழிவுபடுத்துகிறாங்களா? என்ன ஜெபம் பண்ணி ஒன்றும் கிடைக்கலன்னு உன்னை கொச்சைப்படுத்துகிறார்களா? அதுவும் ஒரு மறைசாட்சியத்திற்கு நிகரான வாழ்க்கை. அந்த நேரத்திலும் நீ சாட்சியமாக இயேசுவை கரங்களில் எடுக்கிற பொழுது, திரு விவிலியத்தை கையில் பிடிக்கிற பொழுது, நற்கருணைக்கு முக்கியத்துவம் தருகிற பொழுது, உன் வழியாக உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் கடந்து வருவார். பெரிய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். வலதுகரம் உயர்த்தி சொல்வோம், ஹல்லேலூயா. அப்போ நம்ம தந்தை அகிலத்தையும் படைத்தவர், எங்கள் தந்தையே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. முதல் அந்த ஜெபத்தில் 3 கருத்துக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன ஜெபம்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை பார்த்து 3 கருத்துக்கு முதல் பாதி ஜெபத்தில் அது மட்டும் இப்போ சிந்திப்போமே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, யாருடைய பெயர் போற்றப்படணும்? ஆண்டவர் எங்கு ஆட்சி செய்கிறாரோ அங்கே அவருக்கு முதன்மையான இடம். 10 கட்டளையில் முதல் 3 கட்டளை என்ன கட்டளை? என்னது? உன் கர்த்தாவாகிய இறைவன் சர்வேஸ்வரன் நானே, எம்மை தவிர வேறு தெய்வம் உனக்கு இருத்தல் ஆகாது. பாருங்க, அவரது நாமம் போற்றப்படணும், அவரது மாட்சி, அவரது நாமம் போற்றப்படணும், அவரது பெயர் போற்றப்படணும். அவரது பெயர் என்றால் அவர் போற்றப்படணும் அர்த்தம். மூவொரு இறைவனுக்கு முதன்மையான இடம் கொடுக்கணும்.
யார் ஆட்சி செய்தாலும் இறைவனுக்கு, வாழும் இறைவனுக்கு முதன்மையான இடம் கொடுக்கணும். முதல் சிந்தனை. இரண்டாவது, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, அவரது ஆட்சி கடந்து வரணும். யாருடைய ஆட்சி? ஆண்டவர் சொல்வார், என் ஆட்சி நீ நினைக்கிற மாதிரி மண்ணுலக ஆட்சி அல்ல, விண்ணகத்தின் ஆட்சி. அவர் ஆட்சி என்பது ஏதோ உணவும் உடையும் கொடுக்கின்ற ஆட்சி மட்டுமல்ல, நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் தருகின்ற ஆட்சி. உண்மையான விடுதலை என்பது ஆண்டவரால் மட்டும் தரக்கூடிய ஒன்று. பிரைஸ் தி லார்ட். ரோமையர் 14:17 நம்ம வாசித்தோம், இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக தூய ஆவியானவர் அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி இவற்றை அடிப்படையாக கொண்டது. சாப்பாடும் துணியும் யாருக்கு வேணா தரலாம், ஆனால் உண்மையான நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் தர இறைவனால் மட்டுமே முடியும். அதனால தான் நம்முடைய அரசராக இருக்கிறார். அரசர்களுக்கெல்லாம் அரசர், ஆண்டவர்களுக்கெல்லாம் ஆண்டவர், the king of the kings, the lord of the lords, the almighty, தொடக்கமும் முடிவும் உள்ளவர். ஏனென்றால் இவரின்றி வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களை, யார் ஆட்சி செஞ்சாலும் நம்மை ஆட்சி செய்கிறவர் இவர் இருக்கிறார். அதனால மனிதர் பார்வையில் இப்பொழுது வல்லமையோடு இருக்கிறவர்களை பார்த்து பயப்படாதீங்க. அவர்களை எல்லாம் படைத்தவர். ஒரு நொடி போதும் டப்புன்னு உயிர் போகிறதுக்கு, ஒரு செகண்டு போதும். எவ்வளோ பெருசு, நான் உயிரினமெல்லாம் செத்து மண்ணோடு மண்ணா இல்லாமல் போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். அதனால் ஆண்டவருக்கு முதன்மையான இடம் கொடுக்கிற ஆட்சியே நிலையான ஆட்சியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால் நம்ம உள்ளத்திலேயும் நம்ம ஆட்சி செய்ய வேண்டிய இவர் தான். பணமோ, நம்முடைய கர்வமோ, பெருமையோ, நம்முடைய பெயரோ அல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்போ ரெண்டாவது சிந்தனை, உமது ஆட்சி விண்ணுலகில் இருப்பது போல மண்ணுகிலும் நடக்கணும். மூன்றாவது ஜெப கருத்து, இல்லை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறணும். யாருடைய விருப்பம் நடக்கணுமா? நம்முடைய சுயநலம் நடக்கணும் இல்லை. சுயநலத்தோடு ஆட்சி செய்கிறவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். விண்ணுலகில் உமது திருவுளம் நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டி ஜெபிக்கணும். அப்போ நம்முடைய விருப்பம் இல்லை. சில நேரங்களில் எதிரிகளை வைத்து கூட இறைவன் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுத்தருவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்னன்னு தெரியாது, கடவுளுடைய திருவுளத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனால் அவருடைய திருவுளம் மட்டும் நடந்தால் போதும். கல்வாரி மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கெஸ்தமனி தோட்டத்தில் ஜெபிப்பார், அப்பா என் விருப்பம் இல்லை, முடியுமானால் இந்த துன்பக்கண்ணை என்னை விட்டு போகட்டும், இருந்தாலும் என் விருப்பம் இல்லை, உங்கள் விருப்பம் நிறைவேறட்டும். எவ்வளோ பெரிய வல்லமை மிக்க ஜெபம் பாருங்க அன்புக்குரியவர்களே. வீட்டில் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு துன்பத்தை தருகிற ஒரு வாழ்க்கை சூழலோ, குடும்ப உறவினரோ, அல்லது உடல் நோயுற்ற ஒரு பிள்ளையோ, பொருளாதார தடையோ, அல்லது ஏதோ ஒரு மனத்தாங்களோ, ஏதோ ஒன்று இருக்கலாம். நம்ம விருப்பம் என்ன, இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஒருவேளை அந்த துன்ப கிண்ணம் கூட உனக்கு மீட்பிற்கு காரணமாக மாறும். அதை விட்டுட்டு இதெல்லாம் வேண்டாம், என் வீட்டுக்கார் வேண்டாம், என் பொண்டாட்டி வேண்டாம், என் பிள்ளைங்க வேண்டாம், யாரும் வேண்டான்னு சொல்லி நினைச்சனா அங்கே உனக்கு மீட்பு இல்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு பாரம் என்று நினை, துன்பக்கிண்ணம் என்று நினைப்பாய். ஆனால் என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல, உமது விருப்பம் உண்மையான ஜெபத்தினுடைய வல்லமை அதுதான். ஒருவேளை இன்று ஆட்சி செய்கிறவர்கள் நமக்கு விருப்பமானவர்களோ அல்லது சாதகமானவர்களோ இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவர்களை பற்றி நாம் பேசுவது அல்லது பார்க்கும் பொழுது கடினமாக இருக்கலாம். இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து நம் ஜெபத்தில் எப்பொழுதும் ஆண்டவரே உமது விருப்பம் நிறைவேறட்டும். 3 சிந்தனை சொன்னேன். விண்ணக தந்தையை பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அப்பா உமது பெயர் எப்பொழுதும் போற்றப்படணும். 2வது சிந்தனை, உமது ஆட்சி நடக்கணும். 3வது, உமது சித்தம், உமது திருவுளம் நடக்கட்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இந்தியாவை விட்டுருங்க, நமக்குள்ள இந்த கருத்து எப்படி இருக்கணும்? என்னுடைய நாமம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பெயர், உம்முடைய நாமம். நமக்குலாம் ஏன் தெரியுமா கோபம் வருது? ஏன் கோபம் வருது? இந்த கன்வென்ஷன் டைம்லாம் நான் அடிக்கடி கோவப்பட்டேன். ஏன் கோவப்பட்டேன்? ஏன் நமக்குலாம் கோபம் வருது? நான் பிளான் பண்ண மாதிரி நடக்கலை, நான் நினச்ச மாதிரி இது நடக்கலை, நான் நினச்ச மாதிரி நான் சிந்திச்ச மாதிரி நடக்கலை. இந்த நான்லாம் யார்? ஒன்றுமே இல்லை. யார் நடத்துறது? இதெல்லாம் ஆண்டவர் தானே. நமக்குள்ள ஒரு சில டைம்ல அப்படி வை, இப்படி வை, இந்த பண்ணு, இங்கே முட்டி போடு, எரிக்கோவுக்கு இப்படி போ, அல்லது சேர் இப்படி, எல்லாம் நமக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. யாரையும் நம்மள யாரையும் சொல்ல,
நீங்களே எனக்கு இந்த சேர் வேணும், இங்கே உட்காரணும், இப்படி சாப்பிடணும், இப்படி இருக்கணும், என் வீட்டுக்காரர் இப்படி வரணும், என் பையன் இப்படி இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவுக்கு நான் உள்ள வருதோ அவ்வளவுக்கு டென்ஷனாக இருக்கும். ஏன்னா நான் என்னை சார்ந்து வாழும் பொழுது நடக்கலைன்னா மூக்கு மேலே கோபம் இருக்கும். அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, ஐயோ என்ன சொன்னாலும் நடக்கலை, அப்படி பண்ணுறாங்க, காலையில் போட நினச்சி வர முடியல, அப்படி தலை வெடிக்கிற அளவுக்கு இந்த நான் தலைக்குள்ளே போகும். யார் தெரியுமா அமைதியாக இருப்பாங்க? நான் ஒன்றும் இல்லை, அவர் பார்த்துக்குவார், நான் செய்ய வேண்டியது செய்யணும், ஆனால் ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர் இல்லாமல் என்ன எங்க நம்ம இல்லைன்னா இன்னைக்கு உலகம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அருளாலயத்தில் இருக்கிற இத்தனை பேர் இல்லைன்னா உலகம் இல்லாமல் போயிடுமா? இல்லாமல் போயிடுமா? நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பம் இல்லாமல் போயிடும் நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த வீட்டில், குடும்பத்தில், நாம் இருக்கின்ற இடத்தில், இந்த அருளாலயத்தில், இந்த தமிழகத்தில் அல்லது திருச்சபையில் நமக்கு ஒரு வாய்ப்பு, அவரது பெயர் போற்றப்படுவதற்காக. அதனால் அன்புக்குரியவர்களே, நான் என்பதல்ல, அவர் பார்த்துக்குவார். ஒரு சிலர் நம்ம வீட்டில் பெரிய முதலமைச்சர் மாதிரி உட்காந்துருப்போம். எங்கே போகிற, என்ன பண்ணுற, ஆட்சி செய்கிறாங்களாம். யாரை கேட்டு போகிற, என்ன வாங்கின, இல்லை நம்மளே கூட ஒரு சில டைமில் ஆட்சி பண்ணுவோம். பையனை பொண்ணை பெருசானாலும் யாரை என்கிட்ட சொல்லாமல் போகிற, யாரை கேட்டு வெளியே போன, அம்மா தெரியாதா உனக்கு, அவ பேச்சை கேட்குற. இந்த மாமியாரை ஆட்சி பண்ணுறவங்க இருக்கிறாங்க, மருமகளை ஆட்சி பண்ணுறவங்க இருக்கிறாங்க, மாமனாரை ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆட்சியில் தோத்துட்டா உலகமே தோல்வி அடைஞ்ச மாதிரி. இத்தனை நாள் ஃபாதர் நான் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன், இன்னைக்கு பாருங்க ஃபாதர், இன்னைக்கு வந்தவ. ஆட்சி யாரிடம் இருக்கிறது? ஆண்டவருடைய. அதான் மட்டும்தான் நம்ம உள்ளத்தையும் இல்லத்தையும் ஆட்சி செய்யணும். அதே மாதிரி எனது விருப்பம், என் விருப்பம், நான் நினச்சது, நான் சொன்னது, இப்படி தான் எனக்கு கடவுளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. நம்முடைய விருப்பம் கூட எல்லா டைமிலும் நடந்தால் நல்லது இல்லைங்க. எல்லா டைமிலும் நம்ம விருப்பம் நடந்தால் அது ஆபத்து. நம்ம விருப்பம் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதான்னு பார்க்கணும். அதனால தான் சொல்கிறோம், என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே. நமக்கு என்ன தெரியுங்க, நமக்கு மேக்சிமம் நாளைக்கு, இன்னைக்கு ஒரு கொஞ்ச நாள் அல்லது நாளை, ஒரு வாரம், மேக்சிமம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்ப்போம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையே பார்க்குறார். இன்னைக்கு நாம் எது நல்லது நினைக்கிறோமோ ஒருவேளை நமக்கு நல்லது இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் எல்லா ஜெபத்திலையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கணும், என் விருப்பம் இல்லை ஆண்டவரே, உங்கள் விருப்பம் நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஜெபிக்கிற பொழுது இந்திய நாட்டுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்ம இப்போ சொன்ன இந்த சிந்தனைகள் தனிப்பட்ட வாழ்விற்கும், என்னை ஆட்சி செய்வது என் விண்ணக தந்தை. நான் ஜெபிக்கிற பொழுது எனக்காக இல்லை, என் எதிரிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன், எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். அந்த ஒரு பெரிய மனப்பான்மை, அவரது பெயரும் அவரது ஆட்சியும் அவரது திருவுளமும் என் வாழ்க்கையில் நடக்கணும், என் வீட்டில் நடக்கணும், நான் இருக்கின்ற சொந்த பந்தங்களில் நடக்கணும், என்னுடைய மாநிலத்தில் நடக்கணும், இந்திய நாட்டில், இந்த உலகத்தில் நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் அனைவரும் முடியுமானால் முழந்தால் படியிடுவோம், இந்திய நாட்டிற்காக ஜெபிப்போம். அதனைத் தொடர்ந்து இயேசுவின் இரத்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் கழுவப்பட இரத்த கோட்டைக்குள் என்ற பாடல் வரிகளை பாடி எரிக்கோ ஜபத்தின் நிறைவுக்கு நாம் கடந்து செல்வோம். இப்பொழுது இந்தியாவிற்கான ஒரு எரிக்கோ ஜபம், இந்த ஜபத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். மௌனமாக இந்திய நாட்டை, தலைவர்களை, மத்திய மாநில அரசுகளை, வரப்போகின்ற தேர்தல், இந்த நாட்டில் நடக்கின்ற எல்லா அநியாயங்கள், அநீதி, ஊழல், பிரச்சனை என்னென்ன இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு முதன்மையான இடம் கொடுத்து ஜெபிப்போம். விண்ணக தந்தையே இறைவா, சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணக தந்தையே இறைவா, எங்கள் தாய் நாடாம் இந்தியாவிற்காக ஜெபிக்கின்ற வேளையில் இந்நாட்டு மக்களையும் இதனை ஆண்டு வழிநடத்தும் தலைவர்களையும் உமது விலைமதிப்பற்ற கரங்களிலும் இரத்தத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஒற்றுமை, சகோதரத்துவம் மற்றும் நீதி இந்நாட்டை ஆளுகை செய்ய ஜெபிக்கின்றோம். தீவிரவாதம், இயற்கையின் சீற்றம் போன்ற புறம்பான சக்திகள் மற்றும் வன்முறைகளையும் பயத்தையும் தூண்டும்
தூண்டும் உள்நாட்டு சக்திகளிடமிருந்து தந்தையே எம் நாட்டை காத்தருளும். எங்களுள் ஆவியானவரை தூண்டி எழச் செய்து அவர் வழியாக பிரிவினை சக்திகளை எதிர்த்து நின்று சமாதானம் மற்றும் ஒற்றுமையில் நாங்கள் வாழ அருள் புரியும். இந்நாட்டை உருமாற்றம் அடைய செய்து உமது ஒளி அமைதி நீதி மற்றும் அன்பு இந்நாட்டில் பிரகாசிக்க ஜெபிக்கின்றோம். தந்தையே, உமது அமைதி என்னும் நெருப்பு பந்தத்தை நாடெங்கும் ஏந்தி செல்லும். எங்கள் கால் மிதிக்கும் இடமெல்லாம் உமது நற்செய்தி பறைசாற்றும் இடமெல்லாம் உமது நற்கருணை பிரசன்னம் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் உமது அன்னையின் பரிந்துரை ஜெபிக்கப்படுகின்ற இடங்கள் எல்லாம் உமது நாமம் துதிக்கப்படுகின்ற இடங்களில் எல்லாம் உமது ஆசியால் நிரப்பி ஒற்றுமை அமைதி மற்றும் உறவை வளர்க்கும் அமைதியின் தூதுவர்களாக மாற்றிட வேண்டி ஜெபிக்கின்றோம். இந்தியாவில் உள்ள கத்தோலிக்க திரு அவையையும் ஆயர்களையும் குருக்களையும் அருட்கண்ணியர்களையும் ஒவ்வொரு பங்கையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த எரிகோ ஜெபம் இந்திய நாட்டிற்கும் திருச்சபைக்கும் ஏராளமான ஆசிரை பொழிந்திட ஜெபிக்கின்றோம். ஜெப வல்லமையோடு இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இறை ஊழியம் செய்கின்ற பரிந்துரை ஜெபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதுகாப்பு என்னும் தெய்வீக போர்வைக்குள் காத்து வழி நடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தினாலும் அன்னையின் வல்லமையுள்ள பரிந்துரை ஜெபத்தின் வழியாகவும் கேட்டு மன்றாடுகிறோம். ஆமேன். கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம். இந்திய நாட்டிற்காக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். எரிகோவின் இறுதி ஜெபம். இயேசுவினுடைய இரத்தத்தால் நாமும் நம் குடும்பமும் இந்த நாளும் குறிப்பாக இந்திய மண்ணும் ஆசீர்வதிக்கப்பட இந்த குடியரசு தின விழாவிலே உண்மையான பாதுகாப்பு நமக்கு கிடைக்க இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். சிலுவை
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும்